ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான ஹெல்த்தி ரெசிபி வீட் மோமோஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கோஸ், கேரட், ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு இந்த சைஸில் அதை ரெடி பண்ணி அந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி. அதுக்கப்புறம் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா மோமோஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மோமோஸ்க்கான சட்னி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 தக்காளி, அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு போட்டு அதை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மோமோ சட்னி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். மோமோஸ் கூட இந்த சட்னி வச்சு